السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد كان الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا وتعظيما وتكريما. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله. நம்மை எல்லாம் முஸ்லீமாக முஃமினாக பிறக்கச் செய்து மேலும் ஈரோலக இரட்சகராகிய என் கண்ணின் ரோஜா இதயத்தின் ரோஜாவாகிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனிதமிக்க உம்மத்தே முஹம்மதியாவில் பிறக்கச் செய்தானே அந்த அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா ஒருவனுக்கே எல்லாம் புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய காலத்தில் முயற்சி என்பது எதன் பக்கம் இருக்கிறது என்று சொன்னால் பணத்தின் பக்கம் இக்காலகட்டத்தில் அதிகமாக முயற்சி இருக்கிறது நண்பர்களே. எப்படி என்று சொன்னால், ஒருவர் உழைக்கிறார் என்று சொன்னால் அவர்களுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டும். ஏன்? அதை பணம் சம்பாதிக்க வேண்டும். பணத்தை சம்பாதித்து அவர்கள் அதை சேமித்து வைத்து அவர்கள் வர குடும்பத்தினருக்கு அவர்கள் பின் சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டும். இதற்காக பணத்தை சேமிக்கிறார்கள் நண்பர்களே. இந்த பணத்தின் பக்கம் முயற்சி இருக்கிறது அல்லவா? அக்காலகட்டத்தில் எப்படி இருந்தது என்று சொன்னால், சஹாபாக்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொன்னால் எடுத்து பார்த்தால் தெரியும். சஹாபாக்கள் ஒரு நொடி கூட தனக்காக ஒரு காலம் முயற்சி செய்த இல்லை நண்பர்களே. ஒவ்வொரு நொடியும் அல்லாவை பெற்றுக்கொள்ள வேண்டும், ரசூலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால்தான் முயற்சி செய்து கொண்டே இருந்தார்கள். எந்த அளவிற்கு பத்ரு சஹாபாக்கள் பத்ருக்கு சென்றும் அவர்கள் அங்கே தியாகத்தை செய்தார்கள். ஏன்? அவர்கள் ரசூலுக்காக நான் அர்ப்பணம் செய்கிறேன் என் உயிரை, என்னுடைய அல்லாஹ்விற்காக நான் என்னுடைய உயிரை அர்ப்பணம் செய்கிறேன், இந்த காரணத்தினால் இவ்வளவு முயற்சி செய்து அவர்கள் செய்தார்கள் நண்பர்களே. இக்காலகட்டத்தில் ஒருவர் துஆ கேட்கிறார் என்று சொன்னால், கேட்கும் பொழுது, யா அல்லாஹ், எனக்கு இது மாதிரி ஒரு தங்கை உன்னை இபாதத் செய்ய வேண்டிய எனக்கு ஒரு வீடு வேணும் யா அல்லாஹ், இப்படி ஒரு துஆ கேட்குறார். ஒரு குறிப்பிட்ட அன்னை வரைக்கும் துஆ கேட்பாங்க. ஒரு வருஷம் துஆ கேட்டே இருப்பாங்க. கிடைக்கலையா, ஏன்னா அல்லாஹ் இப்படி கொடுக்க மாட்டேங்கிறானே அப்படி சொல்லி நிராசை அடைஞ்சிட்டு போயிடுறாங்க. இல்லை, இருக்கக்கூடாது. எப்படி இருக்க வேண்டும்? முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், ஒரு உதாரணம் சொல்வார்கள். ஒரு மீனவர் ஒருவர் இருக்கிறார். அவர் தினமும் அவர் கடலுக்கு சென்று மீனை பிடித்து விட்டு வந்து அதை விற்கிறது தான் அவருடைய வேலை. இப்படியாக இருக்கும் பொழுது அவர் தினமும் செல்கிறார். இப்படியாக போய் அவர் குடும்பத்திற்காக மீனை பிடித்து வந்து இந்த மாதிரி கடல் வியாபாரம் செய்து விட்டு செல்கிறார். இப்படியாக ஒரு வருடம் செல்கிறது, 2 வருடம் செல்கிறது, இப்படியாக 19 வருடம் செல்கிறது நண்பர்களே. 19 வருடம் சென்று பிறகு 19 வருடம் அவருக்கு ஒரு பெரிய மீன் வருகிறது. அதை பிடித்து விட்டு, எதற்கு நாம் கடையில் கொடுக்க வேண்டும், வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிடலாமே என்று சொல்லி அவர் வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு செல்கிறார். எடுத்துக்கொண்டு சென்று அந்த மீனை வெட்டி சாப்பிடுவதற்காக மீனை வெட்டுகிறார்கள். அப்பொழுது உள்ளே பார்த்தால் உள்ளே ஒரு முத்து இருக்கிறது. அந்த முத்தை அவர் அந்த மீனை அல்லாஹ்விற்காக முயற்சி செய்தார்கள். ஒவ்வொரு காலமும் தினமும் 2 ரக்காத் தொழுது விட்டு அவர் சென்று அல்லாஹ்விற்காக நான் முயற்சி செய்கிறேன் என்று சொல்லி அவர்கள் கிட்டத்தட்ட 19 ஆண்டுகள் அவர்கள் முயற்சி செய்தார்கள் நண்பர்களே. அதன் காரணமாக அந்த முத்து கிடைத்தது. அந்த முத்தை கொண்டு போய் அவர்கள் கடையில் வைக்கிறார்கள். கடையில் வைத்தால் அவருக்கு அந்த குடிசை வீடு, அந்த வீடு அவருக்கு மாளிகையே மாறிவிட்டது நண்பர்களே. இப்படியாக பல சம்பவங்கள் உள்ளது நண்பர்களே. அல்லாஹ்விடம் எப்படி முயற்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு நேரமும் இப்பொழுது முயற்சி செய்யும் பொழுது இப்போ ஒருவர் ஹாஃபிதாக என்று சொன்னால், இப்போது உதாரணமாக தண்ணி வேணும் என்று சொன்னால்
பக்கத்தில் கிணறு இருக்குது. கிணத்துலேருந்து தண்ணி இங்கே உட்காண்ட்ருக்கும்போது தண்ணி வா சொன்னால் தண்ணி வந்துருமா? வராது, ஒரு காலமும் வராது நண்பர்களே. இப்பொழுது நீங்கள் எழுந்து சென்று உங்களுக்கு சிரமத்தை கொடுத்து சென்று அந்த தண்ணியை எடுத்து வந்தால்தான் அந்த தண்ணி கிடைக்கும். இல்லை உங்களுக்கு காலில் அல்லாஹ் காப்பாற்றுவானாக, உங்களுக்கு உடம்பில் ஏதாவது ஆபத்து இருந்தால் உங்களுக்காக ஹிமத்துக்கு ஒரு ஆளை வைத்திருப்பார் அல்லவா, அவர்களை கொண்டு அவர்கள் அந்த கிணத்திலிருந்து தண்ணி எடுத்து வாருங்கள் என்று சொன்னால் அவர்கள் எடுத்து வருவார்கள் நண்பர்களே. இப்படி தான் ஒரு வேலை நமக்கு தேவை என்று சொன்னால் நம் முயற்சி செய்யாமல் அந்த வேலை ஒரு காலமும் நிறைவேறாத நண்பர்களே. பல உதாரணம் சொல்லலாம் நண்பர்களே. அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபலனா, நீங்கள் என்னுடைய பாதையில் முயற்சி செய்யுங்கள், நான் உங்களுக்கு பல பாதைகளை திறந்து வைக்கிறேன் என்று சொல்கிறான் அல்லாஹ் ஜல் ஷானஹு. இப்படியாக அல்லாஹ்விற்காக முழு வாழ்க்கையும் அர்ப்பணிக்க வேண்டும் நண்பர்களே. முயற்சி எப்படி செய்ய வேண்டும்? அல்லாஹ்விற்காக தான் முயற்சி செய்ய வேண்டும். பணம் காசு முக்கியம்தான், முக்கியமில்லை சொல்லவில்லை, முக்கியம்தான். அந்த பணத்தையும் காசையும் ஒதுக்கிவிட்டு அல்லாஹ்வை அந்த இடத்தில் குறித்து முயற்சி செய்தால் அந்த பணம் காசு எல்லாத்தையும் ஒரு புறத்தை வைத்து கொண்டு அல்லாஹ்விற்காக முயற்சி செய்ய வேண்டும் நண்பர்களே. முன் சென்ற வலிமார்களுடைய வரலாறை எடுத்து பார்த்தால் தெரியும். நாகூர் ஆண்டகை இருக்கிறார் அல்லவா, அவர்களுடைய அந்த நாகூர் என்ற நாடே அவருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த ஊரை கொடுத்தும் அவர்கள் எப்பொழுது அந்த 40 நாள் சில்லா செய்தார்கள் நண்பர்களே. எப்படி மண்ணுக்குள் சென்று அமர்ந்து அவர்கள் சில்லா செய்தார்கள். அந்த இடத்தில் அவருக்கு காசு தேவைப்பட்டதா? அவர்கள் பிஸ்கெட் வாங்கணும் என்று அவர்கள் அந்த இடத்துல நோக்கம் வந்ததா? இல்லை. சாப்பிடணும் எனக்கு நோக்கம் வந்துச்சா? இல்லை. இல்லை அன்பர்களே, அப்படி இல்லை அன்பர்களே. அவர்கள் உள்ளே சென்றார்கள், அல்லாஹ்விற்காக 40 நாள் சில்லா இருந்தார்கள். அவர்கள் 40 நாளும் ஒரு நாள் கூட அவர் அல்லாஹ் இல்லாத அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் இலாஹா ஆக்கவில்லை அன்பர்களே. முயற்சி இப்படியாக அல்லாஹ்விடம் இப்படியாக முயற்சி செய்ய வேண்டும் அன்பர்களே. இப்படியாக சொல்லிகிட்டே போகலாம். அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லா சரவல் அசீஸ் அவங்க இருக்காங்க. அவங்கக்கிட்ட ஒருத்தர் அவங்க பார்க்க அவங்களுடைய முறிதோத்தை வந்து கொண்டிருக்கிறாங்க. வந்துருக்கும் பொழுது இந்த மாதிரி தோப்பை பார்க்குறாங்க. இந்த தோப்பு யாருதுன்னு கேட்குறாங்க. இந்த தோப்பு எஜமானு சொன்னீங்க. சரி அப்படி சொல்லிட்டு வராங்க. கடைவீதி பார்க்குறாங்க. யாருன்னு கேட்குறாங்க. இது எஜமானோடது. அப்போ வராங்க. மாளிகை பார்க்குறாங்க. இது யாருதுன்னு கேட்குறாங்க. இது எஜமானோடது. அப்போ சரின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி இது இவ்வளோ காசு வச்சுக்க நீங்கள் எப்படி வழியாக முடியும்னு கேட்டால், நான் இந்த காசை எல்லாம் மனதில் வைக்கவில்லை, எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டேன். அல்லாஹ்வை நான் மனதில் வைத்திருக்கேன் என்று சொன்னார்கள். இதிலிருந்து என்ன புரியும் என்று சொன்னால், அல்லாஹ்வை அவர்கள் இலாஹ்வாக்கி அல்லாஹ்வின் பக்கம் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் நண்பர்களே. காசு பணத்தை ஒதுக்கிவிட்டு இப்படியாக அவர்கள் மனதில் அல்லாஹ்வை வைத்து அவர்கள் முயற்சி செய்தார்கள் நண்பர்களே. வீட்டில் இப்பொழுது ஒரு தாய்மார்கள் இருக்கிறார்கள். தாய்மார்கள் வீட்டில் வேலை செய்கிறார்கள். இதன் காரணமாக என் குழந்தை நல்லா இருக்க வேண்டும், என் கணவர் நல்லா இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தினால் அவர்கள் முயற்சி செய்து அந்த வேலை செய்கிறார்கள். அந்த வேலையில் முயற்சி செய்ய அல்லவா, இந்த முயற்சி அவர் கணவருக்கும் அவர்கள் பிள்ளைக்கும் அவர்கள் முயற்சி செய்வதா எண்ணக்கூடாது. இது அல்லாஹ்விற்காக இந்த முயற்சி செய்கிறேன் என்று அல்லாஹ்விற்காக இந்த சிரமத்தை பற்றி நான் இந்த வேலை செய்கிறேன், அல்லாஹ்விற்காக சிரமத்தை பற்றி இந்த துணியை துவைக்கிறேன் என்று அல்லாஹ்விடம் ஹுஜு ஆகிக்கொண்டே இருந்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒரு காலமும் அவர்களை தாழ்த்தி விட மாட்டான் நண்பர்களே. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், வலைஸ லில் இன்சானி இல்லா மா ஸஆ. யார் முயற்சி செய்கிறார்களோ அவருக்கு அந்த பலன் நிச்சயமாக அந்த பலன் கிடைத்துவிடும் நண்பர்களே.
இப்பொழுது அல்லாவிற்காக எப்பவுமே முயற்சி செய்ய வேண்டும் அன்பர்களே. இமாம்களின் முயற்சி எப்படி என்று சொன்னால், அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எப்படி என்று சொன்னால், அவர்கள் பக்கத்து இந்த தரிசில் உட்கார்ந்து பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு மற்ற தர்சுக்கு செல்லும் பொழுது அவர்கள் அந்த நேரத்தில் கிதாபை முத்தாலா செய்த வண்ணமாக செல்வார்கள் என்பர்களே. அதன் காரணமாக தான் இந்த காலத்திலும் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய பேர் நிலைத்திருக்க என்று சொன்னால் அவர்கள் கிதாபை முத்தாலா செய்தார்கள். எதன் காரணமாக? அல்லாவை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால் கிதாபை முத்தாலா செய்து கொண்டார்கள் என்பர்களே. இப்படியாக அல்லாவிடம் ருஜுவாய் கொண்டு அல்லாவை முயற்சி செய்து கொண்டு அல்லாவை பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.